நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயிக் டுட்டோரியல் டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல்பம் எடிட்டிங்க்கு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதாவது ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய லைனை காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கக்கூடியது ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே லைன் தான். ஆனால் நாம் வந்து ஒரு ஷீட்டில் இருந்து காப்பி பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் இருக்குது, நம்ம ஒரு கிளிக் பண்ணால் போதும். எந்த ஒரு சைஸ் நீங்கள் 12க்கு 36 ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 10க்கு 30, இல்லை பார்த்தீங்கன்னா புக் டைப் ஆல்பம் 18க்கு 24, 16க்கு 24 ஆல்பம் நீங்கள் எந்த ஆல்பம் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே போல அளவுகளை ஒரே ஒரு ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு வச்சு கொடுத்துரும். அந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு ஒரு ஷீட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன ஷீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12க்கு 36 அப்படிங்கக்கூடிய ஒரு ஆல்பம் ஷீட்டு, எம்டி ஷீட்டு. இப்போ இதோட சைஸ் என்னன்னு இருக்குன்னு பாருங்க. 12க்கு 36 300 ரெசல்யூஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லைன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். வியூ போகிறோம், இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கைட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு லைன் கிளியர் ஆகிடும். சரி, இப்போ இந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா வியூவில் தான் இருக்குது. வியூ போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ கைடு அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பாருங்க நியூ கைடு லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் நார்மலாக இந்த மாதிரி டிஃபால்ட்டுன்னு இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்க, காலம்ஸில் இதில் என்ன பண்ணலாம், 2 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா பொறுமையாக பாருங்கள். 2 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இந்த காலம். அது போக இங்கே வித் அப்படின்னு ஒரு அளவு காட்டுதா. அந்த வித் என்ன அப்படின்னா சென்டர் லைனில் இருந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு எவ்வளோ அளவு வேணும், ரைட் சைடு எவ்வளோ அளவு வேணுங்கக்கூடிய வித்து. இப்போ நாம் சென்டர் லைன்லேருந்து எனக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் 0.7 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸ் வைப்பீங்க. நான் 0.7 நல்லா கவனம் பார்க்குறது இன்ச்சஸ் IN அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கட்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய வேல்யூவை 0 அப்படிங்கிறத மாற்றிக்கிடுங்க. ஓகே. இப்போ இந்த அவுட்டர்லாம் நம்மளுக்கு வந்து அளவு வரணும். சரிங்களா? அதுக்கு இந்த மார்ஜின் அப்படின்றத ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த கார்னர்ஸ்க்குலாம் உங்களுக்கு அளவு வந்துடும். அந்த மார்ஜினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பு, இந்த பாட்டம் இதிலலாம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்கேல் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், 0.5 இன்ச்சஸ் IN இதை அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? எனக்கு என்ன பண்ணும், கரெக்டாக 4 கார்னர்ஸ்லையும் 0.5 இன்ச்சஸ்க்கு ஸ்கேல் வந்துடும். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைன் வந்து 3 லைன் வந்து சென்டராக வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், சென்டர் காலம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் அப்படின்னா போதும், நம்மளுக்கு லைன் சென்டராக வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு லைன் எந்த மாதிரி அழகாக வந்துருச்சு அப்படின்னு, ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், இதை சேவ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்களுடைய டிஸ்கில் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஆல்பம் கைடு அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கில் எனக்கு அந்த லைன் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப போகிறோம்னு வச்சுங்களேன், வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த நியூ கைடு லேஅவுட் போகிறோம்னு வச்சுங்களேன், நம்ம கடைசியாக என்ன அளவு நம்ம கொடுத்துருந்தோமோ அது இந்த இடத்துல வரும். நீங்கள் ஒரு கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணும், அழகாக இங்கே வந்துடும். நீங்கள் வந்து எந்த ஷீட் ஒர்க் பண்ணாலும் சரி. இப்போ சாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், இது 16க்கு 24 அப்படிங்கக்கூடிய ஒரு புக் டைப் ஆல்பம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த வியூ போயிட்டு கிளியர் கைட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து லைனை கிளியர் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு இதுலேயும் கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. ஸோ இந்த ஆக்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் என்னுடைய ஆக்ஷனை லோட் பண்ணிக்கிறேன். லோட் ஆக்ஷன் என்னுடைய டெஸ்க்டாப்பில் இந்த எடிட்டிங்கில் வச்சுருக்கேன். கைட்லைன் ஆக்ஷன் ஆல்பம் எடிட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இதான் அந்த ஆக்ஷன். இப்போ ஆக்ஷனை லோட் பண்ணிட்டு பட்டன் மோட் அப்படிங்கிறது நம்ம போயிடலாம். இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு ஒரு கிளிக் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 30. சரிங்களா? இந்த சைஸு. இதே என்ன பண்ணுறேன், வியூ போயிட்டு கிளியர் கைடு அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கிளியர் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்களேன் ஒரு கிளிக்கு எனக்கு வந்துடுச்சு. பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ சாம்பிளுக்கு இந்த சீட்டையே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த லைனை வந்து கிளியர் கைடு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு டூப்ளிகேட், இந்த பக்கம் என்ன பண்ணுறேன், இதோட ரெசல்யூஷன் என்ன 200 இருக்குது, நல்லா கவனமாக பார்த்துக்க. இந்த பக்கம் இதோட ரெசல்யூஷனை 300 அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். டன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்,
எனக்கு தேவையான அளவுக்கு சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 200 ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய இந்த சைஸுக்கு ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன். எனக்கு ஒரு லைன் விழுந்துருச்சு, டன். அடுத்து இது 300 ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டு, இதுக்கு நான் வந்து ஒரு ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன். நல்லா கவனமாக பாருங்கள், முந்தின ஷீட்டு 200க்கு மாறும்போது இந்த லைனோட அளவுகள் எப்படி இருக்குது, 300 ரெசல்யூஷன் இருக்க ஷீட்டுக்கு மாறும்போது உங்களுக்கு இந்த லைனோட அளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ரெண்டையுமே கம்பேரிஷன் வியூவில் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்களேன், ரெண்டு லைனுமே உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அளவு, சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அளவும் கீழே இருக்கக்கூடிய அளவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெசல்யூஷன் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணோம், அந்த லைனுடைய அளவு பார்த்தீங்கன்னா மாறும். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆக்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு கிளிக் பண்ணாலே வந்துடும். ஆனால் இது ஃபோட்டோஷாப் சிசியில் மட்டும்தான் வேலை செய்யும். 7.0 CS3 இதிலலாம் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டு எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, சரிங்களா? ஸோ ஆல்பம் எடிட்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரீசெட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் திரும்ப ஒரு சைஸை கிரியேட் பண்ணுறேன் பாருங்களேன், ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். இப்போ நியூ சைஸ் நான் ரெடி பண்ணிட்டு இதில் டிஃபால்ட்டாக இருக்கா, நான் வந்து எனக்கு வேணும்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல நான் ஆல்பம் கைடு அப்படின்னு இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணால் போதும், நம்ம என்ன அளவுக்கு ரெடி பண்ணமோ அதுக்கு அழகாக தாராளமாக ரெடி பண்ணிவிடும், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஆல்பம் எடிட்டராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு டிப்ஸ் இது, நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,